ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம உளுத்தம் வடை தாங்க செய்ய போகிறோம். இது ரெகுலரான உளுத்தம் வடை இல்லைங்க. நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே ரொம்பவே க்ரின்ச்சியாகவும் இருக்குங்க. இதில் நான் ஒரு 3 டிப்ஸ் பயன்படுத்தியிருக்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி க்ரின்ச்சியாக மேலவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் இருக்கும் வெள்ளை உளுந்துக்கு நல்லாவே தண்ணியில் போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு சோக் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கக்குள்ளே நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அறுபடும். எவ்வளோ தண்ணி கம்மியாக போட்டு அரைக்க முடியுமோ அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது மீடியம் சைஸை உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம கையாலேயே இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். மறுபடியும் இதுக்கு நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு போடக்குள்ள உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது டிப் நம்பர் 1. இதில் அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாகவும் போடாதீங்க. இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். இதில் வரமல்லி 1 டீஸ்பூன் எடுத்து நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குறைன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் மிளகு கூட முழுசாக போட முடியும். இந்த பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு சாப்பிடக்குள்ள. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இஞ்சி 1 டீஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி துண்டுகளாக போட்டுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். கரியாண்டர் லீவ் தேவைக்கேற்ப மாதிரி போட்டுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இதே மாதிரி வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். ஆப்ப சோடா ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். அதிகமாக போட தேவையில்ல. இது உங்களுக்கு உள்ள நல்லாவே சாஃப்டாக கொடுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா கையால் நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் போட்டுக்கணும். இது டிப் நம்பர் 2 இருக்குது. இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்லா உங்களுக்கு க்ரின்ச்சினஸ் கிடைக்கும். சூடாக இருக்கக்குள்ளே பார்த்து கலக்குங்க. ஸ்பூனால் ஃபஸ்ட்டில் கலக்கிட்டு அப்புறமா கையால் கலக்குனிங்கன்னா சூடு கொஞ்சம் கம்மியாயிடும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி கையில் நல்லா நனைச்சிட்டு நம்ம கொஞ்சம் உண்டையாட்டம் நம்ம எடுத்து நல்லா கையில் ஷேப் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுடணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போடக்குள்ள உள்ளே நல்லாவே வெந்து வரும். நீங்கள் ஒரு வடைக்குமே கைக்கு தண்ணியில் நனைக்கணும். அப்போ தான் அந்த வடை உங்களுக்கு விழுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த வடை நம்ம ஃபஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் வெந்து வந்துச்சு. போட்டதுமே கூட திருப்பக்கூடாது. ஒரு 75% இந்த வடைக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டில் போட்ட வடை நான் எடுத்துடுறேன். நம்ம மறுபடியும் இந்த வடைக்கு போடக்குள்ளே நல்லா க்ரின்ச்சினஸாக இருக்கும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மிளகா பஜ்ஜி எக் வச்சு ஸ்டஃப்டு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேனலுக்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த வடையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போட்டது 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. ஆனால் இது ஃபுல்லாகவே வெந்திருக்காது. நம்ம மறுபடியும் போட்டு எடுக்கிறதால எடுத்துடலாம். இப்போ நம்ம மறுபடியும் இந்த வடைக்கு போட போகிறோம். நல்லா எண்ணெய்க்கு சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 வடை கூட செஞ்சு வச்சுட்டு நம்ம போட முடியும். உங்களது பேன் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்குள்ளே நம்ம போடக்குள்ளே இந்த பபுல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. இந்த பபுள் உங்களுக்கு ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். இது டிப் நம்பர் 3 இருக்குது. இந்த மாதிரி 2வது தடவை போட்டு எடுக்கக்குள்ள அவ்வளோ க்ரின்ச்சியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும்.
நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடக்குள்ள எப்படி விருப்பமாக வந்து சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி வந்து டேஸ்ட்டில் க்ரன்ச்சியாக சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். பாருங்கள், இந்த வடை வந்து நல்லா க்ரன்ச்சாகவே இருக்கும். நம்ம வந்து வேறு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் எண்ணெய் வந்து இழுக்காதுன்னுட்டு எண்ணெய் வந்து இழுக்குது. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இந்த டிஷ்யூவில் அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் உங்களுது ரெடியூஸ் ஆகும். இந்த வடை இப்போ எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து க்ரன்ச்சாகவும் உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா பஞ்சாட்டம் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட்டதால் உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்லா க்ரன்ச்சாகவுமே வந்து நல்லா இருக்கும். நம்ம இதில் வந்து பரமல்லி போட்டதால் அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம வந்து 4 வடை வந்து சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா 2 வடை எடுத்து நம்ம வந்து டிஷ்யூவில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள இந்த எண்ணெய் நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் வந்து இருக்க முடியும். இது டிஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் டவல் கூட வந்து யூஸ் பண்ண முடியும். 2 வடை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாமே சாப்பிட முடியும். ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, என்ஜாய் ஃபுட்.